வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டு பகுதியில் சிறுத்தை, மான், சிங்கம், குரங்கு, புலி இந்த மாதிரி எல்லா விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தது. இந்த காட்டு பகுதினாலே பெரிய விலங்குகள்லாம், அதாவது சிறுத்தை, புலி, அந்த மாதிரி சிங்கம், இந்த மாதிரி பெரிய விலங்குகள்லாம் சிறிய சிறிய விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு குணம் படைச்சது தான். அப்போதைக்கு ஒரு நாள் சிறுத்தை ரொம்ப பசியோட உணவை தேடிட்டு இருந்திருக்கு. அப்போ தூரமாக ஒரு கருப்பு மானையும் ஒரு புள்ளி மானையும் பார்த்துருக்கு. அது ரெண்டும் மலையோட அடிவாரத்தில் அவங்களோட இறைக்காக மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ சிறுத்தை ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையாரி அடிவாரத்துக்கு கீழே போய் பார்த்துருக்கு. பார்த்தா 2 பேருமே பேசிக்கிட்டே மேய்ஞ்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதை எப்படி நம்ம தாக்குறது அப்படின்னு அது முடிவு செய்யவே இல்லை. அதை நம்ம எப்படி ஈஸியாக அடித்து சாப்பிட்றது அப்படின்னு எந்த ஒரு முடிவுமே செய்யாமல் அது என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த 2 மான்களையும் துரத்திருக்கு. அந்த சிறுத்தையை தூரத்தில் பார்த்த அந்த மான்கள் எச்சரிக்கையோடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து இந்த சிறுத்தையும் பின்னாலே துரத்திட்டு போயிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்றுருக்கு அந்த சிறுத்தை. கருப்பு மானை துரத்துவோமா, இல்லை நம்ம புள்ளி மானை அடித்து சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சுட்டு தயங்கியே நின்றுருக்கு. அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் சரி கருப்பு மானை துரத்தலாம், அது இறைச்சி ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கு. அப்போ தான் கருப்பு மானை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது தயங்கி நின்ன அந்த டைம்லே அதுக்குள்ளே ரொம்ப தூரமாக போயிடுச்சு அந்த கருப்பு மான். அடடா என்னடா அது இவ்வளோ தூரத்தில் போயிடுச்சு, சரி இப்போதைக்கு நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நம்ம இந்த பக்கத்தில் ஓடக்கூடிய நம்ம அந்த புள்ளிமானியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே அந்த புள்ளிமானி எப்போவோ பஞ்சாக பறந்து விட்டுருச்சு. அது கருப்பு மானை விட ரொம்ப தூரத்தில் ஆளுக்கு ஒரு திசையில் போனதுனால அவங்க சிறுத்தைக்கிட்ட மாட்ட முடியாமல் தப்பிச்சிட்டாங்க. அதனால் முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவை நம்ம விரைவாக எடுத்தோன்னா அது ரொம்ப நமக்கு நல்லது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நம்ம முடிவு எடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டோன்னா அதை அந்த தக்க சமயத்தில் அந்த டைமில் நம்ம கரெக்டான ஒரு முடிவை எடுத்துட்டோன்னா அது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இல்லை இந்த பாதையில் போகலாமா, அந்த பாதையில் போகலாமா அப்படின்னு நம்ம பல கோணங்களில் யோசித்து தயங்கி நின்றுட்டே இருந்தோன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களும் சரி, கிடைக்க வேண்டிய நல்ல பொருட்களும் நமக்கு கிடைக்காமே போயிடும். அதனால் நமக்கு நேரங்களை பயன்படுத்தி சரியான நேரத்தில் நம்ம முக்கியமான முடிவு எடுத்தோன்னா அது நமக்கு ரொம்ப நல்லது. மற்ற எல்லா வித கோணங்களிலும் நம்ம யோசித்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் அது நம்ம நேரத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம சாதாரண நேரத்தில் நம்ம சாதாரண நேரங்களில் நம்ம வேறு விஷயங்களை பொறுமையாக நம்ம முடிவு பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி டைமில் முக்கியமான நேரத்தில் நம்ம ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அது விரைவாக செயல்பட்டு சீக்கிரமாக முடிவு எடுத்தால் தான் அது நமக்கு கண்டிப்பான ஒரு வெற்றி பாதையில் கொண்டு போகும்.